Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம். அது என்னன்னா ஸ்டேட் போர்டு MCQs டெய்லி குவிஸ்னு. ஒரு ஸ்டேட் போர்டில் உள்ள புக் பேக் MCQs எல்லாம் நான் வந்து ஒரு டேக்கு 5 MCQs அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு குவிஸ் மாதிரி போடுவோம். அது வந்து அதுக்கான வீடியோ சொல்யூஷன்ஸ் வந்து ஈவினிங் கிட்ட அப்லோட் ஆயிடும். ஸோ அங்கே பார்க்கலாம் என்னென்னு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் உள்ள புக் பேக் MCQs பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த காம்பினேஷன்ஸ் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் HC/G. ஓகே, த யூனிட் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கு டைம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ். ஸோ ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே ஓகே 30 செகண்ட்ஸ் இன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே டைம் வேணும் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு மேலே டைம் வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு போடுங்க. அப்புறம் ஆன்சர்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஓகே, செகண்ட் கொஸ்டின். இஃப் த எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ் இஸ் 2%, தென் த எரர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வால்யூம். ஸோ ரேடியஸில் உள்ள எரர் 2%, வால்யூமில் எவ்வளோ எரர்னு கேட்டிருக்காங்க. இது இருக்கிறதுலே சிம்பிளான கொஸ்டின் இது. ஸோ இது ஈஸி தான். இது நீங்கள் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே டைம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. திருப்பி அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின். இஃப் த லென்த் அண்ட் த டைம் பீரியட் ஆஃப் அன் ஆசிலேட்டிங் பெண்டுலம் have errors 1% and 3% respectively, then the error in the measurement of the acceleration due to gravity is கேட்டிருக்காங்க. என்னன்னா லென்த் வந்து 1% எரர் இருக்கான், டைம் பீரியட்ல 3% எரர் இருக்கான். அப்போ வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. Okay, next question. The length of the body is measured as 3.51 meter. If the accuracy is 0.01 millimeter, then the accuracy is 0.01 mm. Then the percentage error in the measurement. So இந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு percentage error கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டு வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஆன்சரை. ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஃபிஃப்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஸோ இருக்கிறதுலே சிம்பிள் இது. ஸோ இருக்கிறதுல எதுக்கு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எங்களுக்கும் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் போட்டிருக்க 5 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சொல்யூஷன் வந்து இந்த குவிஸுக்கான வீடியோ சொல்யூஷன் வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.